அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து மூத்த எழுத்தாளர் டேனியல் ஆண்டனி அவர்கள் எழுதிய கட்டுகள் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசிக்கவிருக்கும் கட்டுகள் சிறுகதை 1987 ஆண்டு வெளியான டேனியல் ஆண்டனியின் வலை சிறுகதை தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. முதலில் கதாசிரியர் டேனியல் ஆண்டனி பற்றிய ஒரு பார்வை. கலை இலக்கிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு புதிய வாழ்க்கைக்கான மாபெரும் போராட்டத்தில் ஒரு பகுதி என்பதில் அழுத்தமான நம்பிக்கை கொண்டு தமது சிருஷ்டிகளை உருவாக்கிய படைப்பாளிகளில் டேனியல் ஆண்டனியும் ஒருவர். தமிழ் இலக்கிய பரப்பில் புதிய பரிமாணங்களை, எல்லைகளை தொட்டு வளர்த்தவர்களுள் முதன்மையானவர். 4 தசாப்தங்களுக்கு மேலாக சிறுகதை, கவிதை, விமர்சனம் ஆகிய ஆக்க இலக்கியத்தின் பல்வேறு துறைகளிலும் தனது ஆற்றலையும் ஆளுமையையும் வெளிப்படுத்தியவர். சமர் என்ற காலாண்டு சஞ்சிகையின் ஆசிரியராக கனதியான கலை இலக்கிய பணியாற்றியவர். இவரது ஆக்கங்கள் வீரகேசரி, சிரித்திரன், சிந்தாமணி, மல்லிகை, கணையாழி, தாயகம், மாற்று, சமர் போன்ற இதழ்களில் பிரசுரமாகியுள்ளது. முதலாவது சிறுகதை தொகுதியான வலை 1987 ஆண்டு சமர் இலக்கிய வட்ட வெளியீடாக வெளிவந்தது. கடல் வலியத்து மக்களின் உயிர்ப்புள்ள வாழ்க்கையின் முழுமையான ஜீவன் இவரின் கதைகளின் அடிநாதம். நாவாந்துறையை பிறப்பிடமாக கொண்ட டேனியல் ஆண்டனி யாழ் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர். வடமாகாண கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தில் வெளிக்கள உத்தியோகத்தராக பணியாற்றியவர். நூல் வலை, டேனியல் ஆண்டனி சிறுகதை தொகுப்பு. வெளியீடு சமர் இலக்கிய வட்டம், யாழ்ப்பாணம். முதற் பதிப்பு ஜனவரி 1987. சிறுகதை கட்டுகள். எழுதியவர் டேனியல் ஆண்டனி. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. வானொலியில் ஏதோ சினிமா பாடல் இறைந்து கொண்டிருந்தது. அந்த பாட்டோடு கூட தானும் முணுமுணுத்து கொண்டிருந்தாள் தங்கச்சி பத்மா. ஏ பத்மா, கொஞ்சம் குறைச்சு வை ரேடியோவை. அது குளறுகிறது பத்தாம இவ வேற பாடுறா. சாப்பிட்டு விட்டு கைகளை துடைத்து கொண்டே அடுக்களையிலிருந்து வெளியே வந்தவன் எரிச்சலுடன் சத்தம் போட்டான். அவனுடைய உரத்த சத்தம் கேட்டதும் பாட்டு திடீரென தணிந்தது. மழை அடித்து ஓய்ந்த அமைதி. மறுபடியும் மெல்லிய முணுமுணுப்பு. விடிஞ்சா பொழுதுபட்டால் ரேடியோவுக்கு பக்கத்திலே தான் படுத்து கிடக்கிறாள். வேலை வெட்டிக்கு சொன்னாத்தான் அதுக்கு நோது இதுக்கு பிடிக்குதுன்று சாலம் காட்டுகிறாள். ஒரு கைவளை கொஞ்சம் முறுக்கி வை மோனே. அம்மா அடுக்களைக்குள் இருந்தபடியே முறையிட்டாள். இவன் எதுவும் பேசவில்லை. ஹேங்கரில் கொழுவி கிடந்த சேட்டி எடுத்து போட்டுக்கொண்டான். வாசலில் கிடந்த செருப்பை கால்களில் செருகிக் கொண்டே பிராந்தியை விட்டு இறங்கினான். சாப்பாடு வயிற்றுக்குள் இறங்கியதும் உதடுகளில் வழமை போல் ஏற்படும் அரிப்பு. எப்படியாவது ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வைத்து விட வேண்டும் என்ற மனத்தவிப்புடன் படலியை நோக்கி நடந்தான். தம்பி, மறுபடியும் மழை வரும் போல இருக்கு, குடியெடுத்து கொண்டு போமோனே. உரத்து கோரிக்கொண்டே அடுக்களைக்குள் இருந்து எழுந்து வெளியே வந்த அம்மா அவனை நெருங்கி வந்து மெதுவாக குசுகுசுத்தாள். தம்பி, அக்காவிட விஷயமாக ஐயாவாக்கள் பேச போயிருக்கினம். இப்ப வந்து விடுவினம். துளிய போகாம சுருக்கா வந்து விடுமோனே. அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. மௌனமாக படலியை திறந்து கொண்டு வெளியே வந்தான். வீதி முழுவதும் இருண்டு கிடந்தது. சற்று நேரத்துக்கு முன் பெய்து ஓய்ந்த மழையினால்
மின்சாரத்தில் எங்கேயோ பழுது ஏற்பட்டிருக்க வேண்டும். வீதி விளக்குகள் முழுவதும் அணைந்திருந்தன. மையிருளில் வெள்ளை ராட்சதர்களாய் விளக்கு கம்பங்கள் பயமுறுத்தின. வானத்தை நிமிந்து பார்த்தான். மறுபடியும் மேகங்கள் திரண்டு கொண்டு வந்தன. திடுமென மழை வந்துவிடும் போல பயமுறுத்தின. துமியொன்று காது பொருத்தில் விழுந்து ஜில்லிட்டது. அவன் நடையை துரிதப்படுத்தினான். அம்மா சொன்னது போல குடிய கொண்டு வந்திருக்கலாம். விசர் வேலை பார்த்துட்டேன். இப்ப மழை வந்துட்டால் என்ன செய்கிறது? ஒரு கணம் மனம் அங்கலாய்த்தது. மறுகணமே அதை நிராகரித்தது. தன்னைத்தானே மறுபரிசீலனை செய்து கொண்டு விட்டது போல் வெட்கப்பட்டது. பெரிய மழை பெய்த போதும் கூட விருமன்களாட்டம் கோவில் வளவில் நின்று நாள் முழுவதும் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த அவன் இந்த துமியை கண்டதும் குடியை நினைத்து கொண்டதை நினைத்து தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை வியந்தான். அதற்கு காரணமான அந்த வாழ்வையும் எண்ணிக்கொண்டான். அவன் தேகம் புல்லரித்தது. அவன் கொழும்பு பெரிய தபார் கந்தோரில் டெலிஃபோனிஸ்டாக உத்தியோகமேற்று 6 மாதங்கள் தான் கடந்திருந்தன. அந்த 6 மாத காலத்துக்குள் அவனுக்குள் ஏதோ ஒன்று இருந்து கொண்டு அவனை மாற்றுகின்ற அந்தரிப்பு. அதற்கு எதிராக அவன் போராடுவது போன்ற முனைப்பு. அது குடும்பம் முழுவதையும் பரவி பாதித்திருந்தது. இம்முறை ஊருக்கு 2வது தடவையாக லீவு எடுத்துக்கொண்டு வந்திருந்தான். அதுவும் அவனுடைய அக்காவின் திருமண விஷயமாக பேசி முடிவு செய்ய வேண்டியிருப்பதாக உடன் வரச் சொல்லி ஐயா கடிதம் எழுதியிருந்தார். இதில் தன்னிடம் கேட்பதற்கு எதுவும் இருப்பதாக அவனுக்கு தெரியவில்லை. அக்கா ஏற்கனவே விரும்பிய இடம்தான். ஐயாவும் அம்மாவும் சம்மதப்பட்டால் செய்து கொடுக்க வேண்டியதுதான். முன்னம் இப்படியெல்லாம் அவனுடைய அபிப்பிராயத்தை அறிந்து கொள்ள அவர்கள் முயன்றதில்லை. முன்னுக்கு நின்று சொன்னாலும் வீட்டில் கவனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதில்லை. இப்போது மாத்திரம் ஏன் இந்த நிலைமை? அவன் இப்போது அரசாங்க உத்தியோகஸ்தனாகிவிட்டதில் புதிதாக எந்த கொம்பும் முளைத்து விடவில்லையே. அவனுக்கு உடம்பு முழுவதும் பற்றி எரிவது போல் எரிச்சலாக வந்தது. அந்த வீட்டில் அவனுக்கு கிடைக்கும் உபசரிப்பு, மரியாதை, ஊரில் உள்ளவர்களின் திடீர் கவனிப்பு, அடிக்கொரு தரம் குசல விசாரிப்பு. 6 வருஷங்களாக அலைந்து வீதிகளில் வேலையில்லாமல் திரிந்தபோது அந்த வாழ்க்கை, அதில் அனுபவித்த நரக வேதனைகள், சொந்த வீட்டிலேயே அந்நியனாக புறக்கணிக்கப்பட்ட நிலை. ஓ, அந்த நரகம்! அது வரவே வேண்டாம். அவன் தனக்குள்ளே பெருமூச்சு விட்டுக் கொண்டான். அவனுக்குள் யாரையோ எதற்காகவோ பழிவாங்க மூண்டலும் நெருப்பு. வீதியில் தண்ணீர் தேங்கி நின்ற குழிக்குள் ஒரு கால் சளக்கென்று இறங்கிவிட்டது. ஒரு கணம் தடுமாறி விழப்போனவன் சமாளித்துக் கொண்டே நீருக்குள் அமிழ்ந்துவிட்ட ஒரு காலை அவக்கென்று எடுத்தான். ஒற்றை செருப்பு அறுந்துவிட்டது. 2 செருப்புகளையுமே கழற்றி வேலிக்கப்பால் வீசி எறிந்தான். வெறும் கால்களுடனேயே அந்த நனிந்த வீதியில் ஹாயாக நடந்தான். கால்களில் செருப்புகள் அணியாமல் தானே இந்த ஊரிலுள்ள கல் ஒழுங்கைகளிலும் முள்ளு புதர்களிலும் சேற்று நிலங்களிலும் நடந்து திரிந்தவன். இப்போது என்ன வந்துவிட்டது? சற்று தூரத்தில் அந்த வீதி மிதக்கின்ற சந்தியில் இருக்கும் மணியண்ணரின் கடை திறந்துதான் கிடந்தது. கடைக்கு முன்னால் கொழுவியிருந்த அரிக்கன் லாம்பின் வெளிச்சத்தில் சிலர் சாமான்கள் வாங்கிக் கொண்டு நிற்பது தெரிந்தது. அவன் எதிரில் சைக்கிளில் யாரோ இருவர் வந்து கொண்டிருந்தனர். அதில் பின்னால் கேரியரில் குந்தியிருந்தவன் கேட்டான், என்ன நேரம் அண்ணே இருக்கும்? இவன் நேரத்தை கவனிப்பதாக மணிக்கட்டை பார்த்தான். அப்பொழுதுதான் கை கடிகாரம் கட்டிக்கொண்டு வராதது நினைவுக்கு வந்தது. அதனால் என்ன, இப்ப 8:30 மணி இருக்கும். படம் தொடங்கி இருக்காது. கெரியா போனா டிக்கெட் எடுக்கலாம். இவன் அவர்கள் கேட்காத கேள்விக்கும் கூட பதில் அளித்துவிட்டு வறுமையாக கிடந்த மணிக்கட்டில் பதிந்திருந்த கை கடிகாரத்தின் வடிவத்தை
அழுத்தி துடைத்து கொண்டான். கடைக்கு முன் அவனை கண்டதும் மணிய மன்னர் காவிப்பற்கள் தெரிய சிரித்தார். சற்று நேரம் வரை சாமான் வாங்க வந்து நின்றவர்களுடன் சள் சள்ளென்று எரிந்து விழுந்து கொண்டிருந்தவர் அவர். என்ன தம்பி, இப்ப கொழும்பால வந்த நீ? அங்கேயும் மழை நல்லா பெய்யுதோ? அவர் வழமையாக கேட்கும் கேள்விதான். அதில் எந்தவித வாஞ்சையும் இல்லை. ஒப்புக்காக ஏதாவது சொல்லி வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அடுத்த கணம் எதையோ நினைத்து கொண்டவனாய் மௌனமாகிவிட்டான். சின்ன வயதில் எப்போது ஒரு நாள் அரை ராத்தல் பான் வாங்கி செல்ல வந்தபோது 1% குறைந்து விட்டது என்பதற்காக வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வீதியில் இருட்டில் கிடந்த நாய் மேல் இடறப்பட்டு அதன் கூரிய பற்கள் அவன் தொடையில் பதிய அம்மா அம்மா என்று குளறிக்கொண்டு வீட்டை தேடி ஓடிய ஓட்டம். அக்காவுக்கு கல்யாண பேச்சு நடக்குது போலிருக்கு. அதுவும் கனகாலமாக வீட்டோட இருக்கு. குமார் காரியத்தை வசதி வரும் போதே செய்து போட வேணும். பொடியனும் நல்ல குணம் உள்ளவன். சோழி சுரட்டுக்கு போகாத குடும்பம். தம்பி, இந்த சம்பந்தத்தை விட்டுடாதீங்க. மணியண்ணர் கதைத்து கொண்டே தன் அலுவலில் கண்ணாக இருந்தார். அடிக்கொரு தரம் வெற்றிலியை கிள்ளி பாக்குச்சீவலை கொடுப்புக்குள் திணித்து கொண்டிருந்தார். அது கடைவாயால் வழிந்து கொண்டிருந்ததை கண்டதும் அவனுக்கு அருவருப்பாக இருந்தது. பைக்குள் கிடந்த 1 ரூபா குற்றியை எடுத்து மணியண்ணரிடம் நீட்டிக்கொண்டே, 2 பிரிஸ்டல் தான் அண்ணே என்று கேட்டான். மணியண்ணர் அவனை அதிசயமாக பார்த்தார். இவன் சிகரெட் பெற்ற வைத்ததை அவர் ஒருபோதும் கண்டதில்லை. அவர் என்ன, அந்த ஊரிலேயே ஒருவரும் கண்டிருக்க முடியாது. 3 மாதத்துக்கு முன் நைட் ஷிஃப்ட் செய்து கொண்டிருந்த போது நித்திரை வெளிக்க உதவும் அந்த மருந்தை பற்றி கூட வேலை செய்து கொண்டிருந்த நண்பன் வற்புறுத்தியதன் பேரில் அதை தொடக்கி வைத்தான். 4 பேரோடு 4 இடத்துல பழகிற நீங்க இது எல்லாம் குடிக்கத்தானே வேணும். இதில் என்ன குறை இருக்கு தம்பி? மணியண்ணர் தனக்குள் எழுந்த கேள்விக்கு தானே வியாக்கியானத்தை கூறிக்கொண்டு 2 சிகரெட்டுகளையும் மிகுதி சில்லறைகளையும் கொடுத்தார். அவன் ஒரு சிகரெட்டை பைக்குள் போட்டுக்கொண்டான். மேசையில் கிடந்த காகித துண்டை எடுத்து பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த குப்பி விளக்கில் பிடித்து மற்ற சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டே வீட்டை நோக்கி திரும்பி நடந்தான். அவன் வீட்டுக்கு 4 வீடு தள்ளி முன்னுக்கு இருக்கும் அமெரிக்கன் ஃபேஷன் வீடுதான் பெரிய தம்பியருடையது. அந்த வீட்டுக்கு முன் வரும் போதெல்லாம் நெஞ்சில் ஒரு படபடப்பு, இதயத்தின் அசைவில் இயந்திர வேகம். அன்று ஒரு நாள் இருட்டில் குதிரை உயரத்துக்கு வளர்ந்த அந்த நாயின் மேல் இடறுபட்டு அந்த சனியன் கேட்டுக்குள் சுருண்டு கிடந்து அவனையே உற்று பார்ப்பது போல். அவன் இப்போது பயம் கொள்ளவில்லை. தொடையில் அழுத்தமாக பதிந்திருந்த அவற்றின் வடுக்களை மாத்திரம் சாரத்துக்கு மேலால் தடவி பார்த்து கொண்டான். தூரத்தில் குள்ளமான ஒருவன் கைகளை உயர்த்தி வீசி தனக்குள் எதையோ உரத்து பேசி பாவனை செய்து கொண்டு வந்தான். கையில் வைத்திருந்த சிகரெட்டை வாயில் வைத்து ஒரு தடவை தம் பிடித்து இழுத்துவிட்டு விரலடுக்கில் ஒளி போட்டு தெரியாமல் மறைத்து கொள்ள நினைத்தவன் மறுகணம் தன்னுடைய செய்கைக்காக வெட்கப்பட்டான். எனக்கு நியாயம் என்று படுகிறத செய்கிறதுக்கு மற்றவங்களுக்காக ஏன் பயப்பட வேணும், ஒழிக்க வேணும்? தூரத்தில் வந்தவனை இனம் கண்டு கொண்டான். அவனுடைய சிநேகிதன் ஆனந்தன் புதிய நாடகம் ஒன்றின் ஒத்திகையை வீதியிலேயே தனிமையில் செய்து கொள்கிறான். அப்படி ஒரு பழக்கம் அவனுக்கு. அந்த வழக்கத்துக்காக அவனை பனிய நின்று ஏளனமாக முதுகுப்புறம் நின்று பலர் நகைப்பதும் அவனுக்கு தெரியும். அதற்காக அவன் எப்போதுமே கவலைப்பட்டதில்லை. அது தன்னுடைய கலை ஆர்வம் என்று பெருமைப்பட்டுக் கொள்வான். ஊரில் இருந்தபோது இருவரும் சேர்ந்தே பல நாடகங்களை மேடியேற்றியிருக்கின்றனர். என்ன மச்சான், புது நாடகத்துக்கு ஒத்திகை நடக்குதோ? ஓம் மச்சான், இந்த மாதம் புது நாடகம் அரங்கேற்றம், சிலம்பு, புதுமையாக இருக்கும். இவன் தனக்குள் சிரித்து கொண்டான். சிலம்பில் என்ன புதுமை செய்ய போகிறான்?
இருவரும் சில நிமிடங்கள் தங்கள் பழைய வாழ்க்கைகளை பற்றி நினைவு மீட்டுக் கொண்டனர். பல புதிய தகவல்களை பரிமாறிக்கொண்டனர். ஆனந்தன் வேலை கிடைக்காததை பற்றி கவலைப்பட்டு கொண்டான். இவன் அழித்து கொண்டான். அப்ப போறதுக்கிடையில வீட்டை வந்துட்டு போமச்சான். அம்மா கூட நீ வீட்டை வருவதில்லை என்று குறை நினைக்கிறார். அவன் நண்பனிடம் விடை பெற்று கொண்டு வீட்டை நோக்கி நடையை துரிதப்படுத்தினான். அக்கா உள்ளறையிலிருந்து பீடியிலை வெட்டி கொண்டிருந்தாள். பத்மா வீட்டுக்குள் இருந்து கொண்டு சுற்றியிருந்த சின்னஞ்சிறுசுகளுக்கு தான் சமீபத்தில் பார்த்த தமிழ் சினிமா படத்தின் கதையை பாவத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தாள். அம்மா திண்ணையில் தூணருகில் குந்திக் கொண்டு வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா வாசலில் யாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் என்பது அங்குள்ள சகலருக்கும் தெரியும். ஐயா வீட்டை விட்டு அம்மான் வீட்டுக்கு போய் 1 மணித்தியாலம் கடந்திருக்கும். அவ்வளவு நேரமும் அங்கு என்ன பேசுவதற்கிருக்கு என்று அவனுக்கு விளங்கவில்லை. அவன் வரும்போது புகையிரதத்துக்குள் படிப்பதற்காக வாங்கி வைத்திருந்த நாவலை மீண்டும் கையில் எடுத்து பிரித்து படிக்கத் தொடங்கினான். அது அலுப்பு தட்டுகிற அழுகுண்ணி காதல் கதை. வாழ்க்கையின் சாராம்சத்தை, அதன் சிக்கல்களை அவனால் அதில் தரிசிக்க முடியவில்லை. அவன் எப்போதாவது இப்படிப்பட்ட கதைகளை படிக்க நேர்ந்திருக்கிறது. அவற்றையே விழுந்து விழுந்து படிப்பவர்களையும் அவனுக்கு தெரியும். ரேடியோ இருந்த மேசைக்கு பின்னாலும் அவை போல் சில புத்தகங்களும் அவன் கண்ணுக்கு தட்டுப்பட்டன. அது தங்கச்சியின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் ஏற்கனவே ஊகித்துக் கொண்டான். அவன் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு வெள்ளைத்தாள் ஒன்றை கிழித்து எடுத்து அரை நண்பன் ஏரம்பமூர்த்திக்கும் கந்தூரில் வேலை செய்யும் ரஞ்சினிக்கும் காகிதம் எழுத வேண்டுமென்று நினைத்தவனாக பேனாவை தேடினான். அவன் ஷர்ட் பையில் குத்தியிருந்த பேனாவை யாரோ எடுத்து விட்டமை அப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது. ஷர்ட் பாக்கெட்டில் இருந்த பேனியை யார் எடுத்தது? மரியாதையா சொல்லி போடுங்க. அவன் குளறியது வீடு முழுவதும் அதிர்ந்தது. அம்மா பதறிப்போய் திரும்பி பார்த்தாள். சின்னவன் பேனாவை கையில் வைத்துக்கொண்டு சுவர் அருகே மசந்தி கொண்டு நின்றான். செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்க காத்திருக்கும் அப்பாவியின் மிரட்சி. ஆரடா இது எடுத்தது? நீ அடுத்த நீ. அவன் இல்லை என்பது போல் தலையசைத்தான். வாய் எதையோ முணுமுணுத்தது. அக்காவா அடுத்தவ? அண்ண. என்னோட சாமான்களை ஒருத்தரும் தொடக்கூடாதென்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார். அவன் சத்தம் போட்டுவிட்டு முதலில் நண்பன் ஏரம்பமூர்த்திக்கு கடிதம் எழுத தொடங்கினான். மழை திடீரென பலத்தது. யாரோ படலியை திறந்து கொண்டு மழையில் நனைந்தபடி உள்ளே வருவது தெரிந்தது. அது ஐயாதான். அம்மா ஆவலுடன் குந்திலிருந்து எழுந்து கொண்டாள். கத்திரிக்கோலுக்கிடையில் நறுக் நறுக்கென்று பீதியிலை அறுபடும் ஓசை நின்றுவிட்டது. அக்காவும் வெளித்திண்ணைக்கு வந்துவிட்டாள். பரீட்சை முடிவை எதிர்பார்த்திருக்கும் மாணவனின் முகத்தில் உள்ள ஏக்கம் அவளுக்கு. முகத்தில் வழிந்து கொண்டிருந்த மழை நீரை வளையில் கிடந்த துண்டினால் துடைத்து கொண்டே உள்ளே வந்தார். அவர் முகத்தில் களை இல்லை. போனபோது இருந்த உசார் எங்கேயோ ஓடி மறைந்து விட்டது. ஐயா நினைத்து கொண்டு போனதற்கு மாறாக அம்மான் வீட்டில் நடந்திருக்கலாம் என்று மட்டும் அவனுக்கு புரிந்தது. அவன் இன்னும் அமைதியாக எழுதி கொண்டுதான் இருந்தான். அங்கு நடக்க இருப்பதை பற்றி அவனுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாதவன் போல். சில நிமிடங்கள் வரை ஐயாவும் அம்மாவும் என்னவோ குசுகுசுத்தார்கள். எந்தவித வாக்கியங்களும் தெளிவாக அவனுக்கு கேட்கவில்லை. அவனுடைய பெயர் மாத்திரம் அங்கு அடிக்கடி பாவிப்பதை கிரகித்துக் கொண்டான். ஏரம்பமூர்த்திக்கு கடிதம் எழுதி முடித்துவிட்டு ரஞ்சினிக்கு எழுதத் தொடங்கிய போதுதான் அம்மா அருகே வந்து நின்றாள். தம்பி, அக்காவோட கல்யாணம் குழம்பி போயிடும் போல இருக்கு.
அம்மாவின் குரல் தழுதழுத்தது. அம்மா சின்ன விஷயத்திற்கும் மூக்கைச் சிறி அழுபவள்தான். ஏன், அக்காவும் அவரும் ஒருத்தரையொருத்தர் கனகாலமாக விரும்பியிருந்தவங்க தானே, வீட்டிலும் விருப்பம்தானே. அவைகளுக்கு என்ன வந்துட்டு? சீதனம் ஏதும் கூட எதிர்பார்க்குவினமோ? இல்ல மோனே, எல்லாத்துக்கும் ஓமெண்டுதான் இவ்வளவு நாளும் இருந்தவிய. இப்ப திடீரென பதில் மாப்பிள்ளை தந்தால்தான் செய்வினமென்று நிற்குவினம். அவன் அதிர்ச்சியுடன் அம்மாவை நிமிர்ந்து பார்த்தான். அவன் முகம் கருத்து இறுகி கிடந்தது. அந்த கண்களில் தெரிவது கோபமா, பரிதாபமா, இன்னதென இனம் கண்டுகொள்ள முடியாத ஏதோ ஓர் உணர்வு. அம்மாவால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாம் திட்டம் போட்டுத்தான் என்ன கொழும்பிலிருந்து காகிதம் எழுதி கூப்பிட்டிருக்கிறான். அவன் விருக்கென்று கதறியை அரக்கிக் கொண்டு எழுந்தான். வளைய பிடித்து கொண்டு நின்றபடி இருண்டு கிடந்த சூனியத்தை உற்று நோக்கினான். ஒரு கணம் வெறுமை அவன் இதயத்தை அரித்தது. மறுபடியும் கதரையில் வந்து குந்திக்கொண்டு மேசையில் முகம் கவிழ்த்தான். மீண்டும் தலையை நிமித்தி அம்மாவை பார்த்தான். ஐயா, அக்கா, தம்பி, தங்கைகள் அவன் வாயிலிருந்து விடுதலை பெறப்போகும் வார்த்தைக்காக காத்து நிற்கின்றனர். அதுக்கு இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? நீ ஓமென்று ஒரு வார்த்தை சொன்னால் சரி தம்பி, உன்னைத்தான் பதில் மாப்பிள்ளையாக கேட்குவினம். அந்த பிள்ளையும் நல்ல குணமானவள் மோன. அவன் இப்போது அதிர்ச்சி அடையவில்லை. அவனுக்கு அம்மா, ஐயா, அக்கா, தங்கச்சிமார், மாமன், மாமி, மாப்பிள்ளை, இந்த சமூகம் எல்லாவற்றிலுமே எரிச்சலாக வந்தது. அக்காவுக்கு அவன் பிணை நிற்க வேண்டும். அவனை தொடர்ந்து வருகின்ற தங்கைமாருக்கு இவ்வாறு பிணை நிற்க எத்தனை தம்பிமார்கள் தயாராக இருக்கிறார்கள்? அவனுக்கு என்று தனிப்பட்ட ஆசைகள், விருப்பு வெறுப்புகள், அவன் எதிர்கால வாழ்வு பற்றி ஏன் இருக்கக்கூடாது? அத்தனையும் குடும்ப உறவுகள் என்ற கட்டுக்குள் அடங்க வேண்டியவை தானா? அவன் மௌனமாக தலையை மேசையில் கவிழ்த்து போட்டுக்கொண்டு கிடந்தான். அம்மாவுக்கு பொறுமை இல்லை. தம்பி, என்ன முடிவு மோன சொல்லுற? அவன் மீண்டும் தலையை நிமித்தி பார்த்தான். அம்மாவை பார்க்க அவனுக்கு போது பரிதாபமாகத்தான் இருந்தது. எல்லா துயரங்களுமே அவள் முகத்தில் சாசுவதமாகிவிட்ட இறுக்கம். அவன் அமைதியாக, பதட்டமில்லாமல் சொன்னான். அம்மா, இனிமேல் யாருக்கும் கல்யாணம் பேச போறதாக இருந்தால் பதில் மாப்பிள்ளை கேட்காத இடமாக பார்த்து போங்க. அம்மா அவன் பேச்சை கேட்டதும் அப்படியே அலமந்து போய் நின்றாள். இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது.